அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபாகரனுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆங்கில ஆண்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 வரும். தமிழில் சித்திரை 1ன்னு சொல்கிறோம். அந்த ஏப்ரல் 14 இருக்கு இல்லையா, அந்த 14ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த 14 தொடர்பான சில தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேதினா ஏப்ரல் 14 தானே. அந்த ஏப்ரல் 14 1891 பிறந்தவர் தான் சட்ட மேதை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், பாபா சாஹேப் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளே ஏப்ரல் 14 தான். சார், அம்பேத்கர் அவருடைய பெற்றோருக்கு எத்தனாவது குழந்தை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது குழந்தை. அம்பேத்கர் வட்டமேசை மாநாடுகள் முடிந்து இந்தியாவிற்கு வருகை தரும்போது கப்பலில் 14 பெட்டிகள் நிறைய புத்தகங்களோடு தான் இந்தியாவிற்கு வருகை தந்தார். இண்டிகா அப்படின்ற புகழ்பெற்ற நூலை எழுதிய மெகஸ்தனிஸ் அவர்கள் சந்திரகுப்த மௌரியருடைய அரசவையில் இருந்த ஆண்டுகள் 14. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்ன பாரதியார் அறிந்த மொழிகள் 14. தமிழில் 14 வரி செய்களை அறிமுகப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர். சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 14. பிப்ரவரி 14 1483 தான் முகலாய பேரரசை தோற்றுவித்த பாபருடைய பிறந்தநாள். 1483 பிப்ரவரி 14 பிறந்தவர் தான் பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர், அதான் அவருடைய முழுமையான பேர். ஒரு ஆட்டோபயோகிராஃபி எப்படி இருக்கணுன்றதை அவர் தான் முகமதோ நிரூபித்தார். அதனால தான் அவருக்கு என்ன பேர், சுயசரிதையின் இளவரசர், பிரின்ஸ் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாபர் எழுதின சுயசரிதை எழுதப்பட்ட மொழி துருக்கி மொழி. சுயசரிதையின் பெயர் துசுக் இ பாபரி. அடுத்து நவம்பர் 14, அது உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு செய்தி தான், குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம இங்கே குழந்தைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜவஹர்லால் நேருனா யார் சார்? இந்தியாவுடைய முதல் பிரதமர். 1947 ஆரம்பித்து 64 வரை கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியாவோட பிரதமர் இருந்தவர் அவர் தான். லாங்கஸ்ட் சர்விங் பிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிய ஜோதி என அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அவர் எழுதின சுயசரிதையின் பேர் தான் ஆன் ஆட்டோபயோகிராஃபி. அவர் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இனத்தாலையும் மதத்தாலையும் மொழியாலையும் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் இந்தியன் அப்படின்ற கான்செப்டில் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை இடம்பெற்றது தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றது. அடுத்து கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த புத்தகங்கள் அவர் எழுதின புத்தகங்களில் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரு அவர்கள் தன்னுடைய மகனான இந்திரா காந்திக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் தொகுத்து புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அந்த நவம்பர் 14 அப்படின்றது ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம், குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நேரு அவர்கள் எப்பயுமே கோட் அணிந்திருப்பார். அந்த கோட்டில் ஒரு ரோசாவும் வச்சிருப்பார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து ஒரு வழக்கறிஞர், அவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழாவில் செங்கன்னூர் அப்படின்ற பகுதியில் தான் பிறந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சட்டையில் கோட் போட்டிருப்பார். அந்த கோட்டில் ஒரு ரோசா வச்சிருப்பார். அதனால மக்களால் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் அவர். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அவர். மதுரையில் வழக்கறிஞராக இருந்தவர் அவர். இவ்வளவு பெருமைகள் யாருக்கு சார்? அந்த ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் யார் சார்? ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். சரிங்களா? அடுத்து சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொல்லக்கூடிய ஆக்ட் 14ன்னு சொல்லிட்டேன். அடுத்து சார், இந்த கல்வி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது சார். 6 வயசுல ஆரம்பிச்சு 14 வயசு வரை இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 14 தான். அப்போ 14ன்ற நம்பருக்கு தொடர்பான சில செய்திகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கத்துடன் பிரபாகரன்.